நீங்கள் தேவ சன்னிதானத்திற்கு வந்தால் இங்கிருந்து நீங்கள் எதெல்லாம் விரும்புகிறீங்களோ அதெல்லாத்தையும் அள்ளிட்டு போகலாம். எப்படின்னா, விசுவாசம் ஒரு ஒளி. கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசம் ஒரு மெய்யான ஒளி. இந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவரிடத்திலிருந்து எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அள்ளிட்டு போக முடியும். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவன் இதையிலும் பெரிய காரியங்களை காண்பான். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்குது. எங்க பிரகாசிக்கு? அது நம்முடைய முகத்தில் பிரகாசிக்காது. அது எங்க பிரகாசிக்குது? இருதயத்தில். இப்ப இருதயத்தை வெளிச்சமாக்குகிற ஒரு வெளிச்சம்தான் கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார்? உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு நல்ல சித்தம் வைத்திருக்கிறார். நீங்க இன்று தியானிக்கும்படி ஒரு வாக்கியத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 59 அதிகாரம் 21 வசனம். உன்மேல் இருக்கிற என் ஆவியும், உன்மேல் இருக்கிற என் ஆவியும், நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும், நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும், இது முதல் என்றென்றைக்கும், இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும், உன் வாயிலிருந்தும், உன் சந்ததியின் வாயிலிருந்தும், உன் சந்ததியின் வாயிலிருந்தும், உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும், உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களோடு பண்ணுகிற உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னா என்ன? ஒரு உடன்பாடு, ஒரு ஏற்பாடு. ஒரு நிலத்தையோ ஒரு வீட்டையோ நம்ம வாங்க போறோம். அதற்கான கிரயத்தை பேசியாச்சு. கிரயத்தை கொடுத்த பிறகு அதை ஒரு ஏற்பாடு செய்வோம். பத்திரப்பதிவு செய்வோம். பத்திரப்பதிவு செய்வோமா இல்லையா? என்ன இப்படி முழிக்கிறீங்க? பத்திரம் பதிவீங்களா இல்லையா? இப்ப இந்த சர்ச்சினுடைய லேண்ட் ஐபிஏ சர்ச்சினுடைய சொத்து. அப்படித்தானே? அப்படித்தானே? இத பத்திரப்பதிவு செஞ்சிருக்கோமா இல்லையா? இதுல உள்ள ஒவ்வொரு பகுதியும் யாருக்கு சொந்தம்? ஐபிஏ விசுவாசிகளுக்கு சொந்தம். ஐபிஏ பாஸ்டருக்கு, ஐபிஏ விசுவாசிகளுக்கு சொந்தம். இது உங்களுக்கு சொந்தம் தானே? இது யாருடைய வீடு? தேவனுடைய வீடு. அப்ப அது ஒரு உடன்படிக்கை, ஒரு ஏற்பாடு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களோடு இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினேன். அவரே ஏற்படுத்துறாரு. என்ன உடன்படிக்கை? என்ன உடன்படிக்கை சொல்லுங்க? இந்த வசனத்தை பார்த்து கரெக்டா சொல்லுங்க. உன்மேல் இருக்கும் என் ஆவியும், நான் உன் வாயில் அருளினேன் என் வார்த்தைகளும், அப்புறம் அவருடைய ஆவியும் அவருடைய வார்த்தையும். ரெண்டு காரியம். அவருடைய ஆவி. அவருடைய ஆவினா பரிசுத்த ஆவியானவர். நீங்க நான் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால மீட்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? மீட்கப்பட்ட நம்மை அவருடைய ஆவியினாலே அபிஷேகித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அபிஷேகிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, நீங்க அறியறீங்களோ அறியலையோ, நீங்க உறங்கினாலும் சரி, பஸ்ல ஏறி உட்கார்ந்தாச்சுன்னா பிரயாணம் போயிட்டே தான் இருக்கும். நீங்க ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டீங்கன்னா, ஃப்ளைட்ல ஏறி உட்கார்ந்தாச்சுன்னா, ஒரு கார்ல ஏறி சைடு சீட்ல, டிரைவர் சீட்ல இல்லாம சைடு சீட்ல உட்கார்ந்தாச்சுன்னா, நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் தூங்கினாலும் முழிச்சிருந்தாலும் போயிட்டே இருக்கும் பிரயாணம். புரியுதா? ஏறியாச்சு, ரயில் ஏறியாச்சா இல்லையா? ரயில் ஏறிட்டீங்களா இல்லையா? இதுல சந்தேகம் இருந்தா தான் சிக்கல். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தன் நின்று கத்துவான், தெங்காசி 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 தெங்காசின்னு ஏத்துவான். பார்த்துருக்கீங்களா?
சங்கரங்கோயில் சங்கரங்கோயில் சங்கரங்கோயில்மா, செங்கோட்டை செங்கோட்டாம்மா, மெட்ராஸ் மெட்ராஸ்மா. அவன் ஒரு நாளும் பஸ்ஸில் ஏற மாட்டான். அவன் எங்கே தான் நிற்பான்? பஸ் ஸ்டாண்ட்ல நிற்பான். வேத்து விறுவிறுத்து சோறு தண்ணி இல்லாமல், தண்ணி கிடைக்காம நாக்கு தள்ளி வீட்டுக்கு போவான். ஆனால் வாரவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? பஸ்ஸில் ஏறி போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், இயேசு என்னுடைய ரத்தத்தால் ஆண்டவர் என்னை மீட்டு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுல சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற டைம் கீப்பர், அவ்வளவுதான். நீங்க பரலோகம் போக முடியாது. இது தெளிவா இருக்கணும். அப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா தேவனுடைய ஆவி உங்களுடைய சரீரத்துல உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். ஹல்லேலூயா. உணர்ந்தீங்கன்னா ஹல்லேலூயா சொல்லலாம். செத்தவன் கையில எத்தனை பாக்கு கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருந்தா இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான். ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், அவருடைய ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தரார். ஒரு பெரிய வாக்கு தத்தம், ஒரு உடன்படிக்கை. இது பாவம் இல்லாத காலத்திலே தேவன் மனிதனுக்கு, அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அல்லது தேவனோடு வாழ்ந்த குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். இது முதல் வாக்கு தத்தம். இட்ஸ் a first covenant of our almighty God. நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவமில்லாத காலத்திலே நம்முடைய ஆதி தாய் தகப்பனுக்கு கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கை. நீங்க உடன்படிக்கைன்னா என்ன தெரியுமா? நம்மெல்லாம் ஒப்பந்தம் பண்ணுவோம், ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பந்தம் பண்ணுவோம். ஒரு வேலை கான்ட்ராக்ட், இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு ஒருத்தட்ட நம்ம ஒரு இன்ஜினியர்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டோம், ஞாபகம் இருக்கா? அவர்கிட்ட கான்ட்ராக்ட் போடும்போது இவ்வளவு பணம் நீங்க இந்தந்த ஸ்டேஜில் தரணும், இந்தந்த வேலைகளை நான் இப்படி இப்படி செய்து தருவேன் என்று ஒரு ஒப்பந்தம் எழுதி அதில் கையெழுத்து போட்டோம். பாஸ் போட்டாங்க, அந்த என்ஜினியர் போட்டார். அதுபடி எல்லாம் நடந்ததா நடக்கலையா? இது பேரு கான்ட்ராக்ட், ஒப்பந்தம். உடன்படிக்கை அப்படி கிடையாது. ரெண்டு பேர் பண்றதில்ல, ஒருத்தர் மட்டும் பண்றார். உடன்படிக்கை என்பது தேவனே முன்வந்து தம்முடைய பிள்ளைகளோடு அவர் உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கை என்பது தேவன் மட்டுமே செய்கிறது. அவர் சொல்றாரு, இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடன்படிக்கை மனிதர் பண்ண முடியாது. நம்மெல்லாம் குறைவுடையவங்க, வாக்கு பண்ணிட்டு ஏமாத்திடுவோம். ஞாபகம் இருக்கா? 5 லட்சம் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 ரூபா கொடுக்காம எனக்கு வீட்டில் வியாதி வந்துட்டு, நோய் வந்துட்டு, பிரச்சனை வந்துட்டு, நஷ்டம் வந்துட்டு, அப்படி சாக்கு போக்கு சொல்லி நம்ம மாட்டேன்ருவோம். ஆனால் கர்த்தர் சொன்னார்னா சொன்னதுதான். அவருக்கு பேரே நான் மாறாதவர், நான் இருக்கிறவராக இருக்கிறேன். இப்ப நீங்க பாருங்க, இந்த உடன்படிக்கையை நீங்க சொந்தமாக்குனீங்கன்னா இந்த உடன்படிக்கையினால உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? முதல்ல ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, ஜீவ வார்த்தையான இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, என் ஆவியும் நான் உங்கள் வாயில் தந்த வார்த்தையும் உனக்கு மட்டுமில்ல, உன் பிள்ளைக்கு, பிள்ளைகளின் பிள்ளைக்கு, சந்தானமா அது கொடுக்கப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப பாருங்களேன், மயக்கத்துல இருந்தீங்கன்னா கொஞ்சம் விழிச்சு பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய ஆவியும் உம்முடைய வார்த்தையும் எனக்கு மட்டுமல்ல, என் நாவல மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், சந்தானத்தின் மேலும் வாழையடி வாழையா ஊற்றப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே செய்தி, தேவன் குடும்பங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி சொல்றேன்னா, இந்த வேதம் முதல் அதிகாரத்துல 5 நாளில் சகலத்தையும் படைத்தார்ன்னு இருக்குது. வானத்தையும் பூமியையும் படைத்தார், வான மண்டலங்களில் உள்ளவைகள் எல்லாம் படைத்தார்,
நட்சத்திரங்களை படைத்தார். வானத்துல நாம் பார்க்கிற பல வான மண்டலங்கள் எல்லாம் படைத்தார். எல்லாவற்றையும் படைத்து சீரா இயங்க வைத்தார். இந்த சூரிய குடும்பத்தில் 9 கோள்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் தன்னுடைய சுற்றுப்பாதையில மிக நேர்த்தியா சரியா சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. எப்பயிலிருந்து தேவனுடைய வார்த்தை வானங்கள் உண்டாவதாக என்று சொன்னபோது அது நிகழ்ந்தது. அன்றைக்கு நிகழ்ந்தது இன்று வரை ஏங்கிக்கிட்டே இருக்கு. ஒன்று ஒன்றோட ஒன்று மோதல, களைப்படையல, நேர்த்தியா ஓடிக்கிட்டு இருக்கு. சகலத்தையும் ஆண்டவர் 5 நாட்களில் படைத்தார். கடல்ல மீன்களை படைத்தார், மச்சங்களை படைத்தார். பூமியில பாத்தீங்கன்னா தாவரங்கள், ஊரும் பிராணிகள், இன்னும் பாத்தீங்கன்னா பறவைகள், இன்னும் பாத்தீங்கன்னா விதவிதமான மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாவற்றையும் படைத்தார். விதவிதமா படைச்சார், அளவில்லாமல் படைத்தார். ஒண்ணு படைக்கல, எல்லாத்தையும் எண்ண முடியாத அளவுக்கு படைத்தார். அவர் சொல்றாரு, வனாந்தரங்களிலே 1000 திரிகிற ஆடுகள், மாடுகள், இன்னும் குதிரைகள், மான்கள், பல ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் எல்லாம் என்னுடையவைகள், நான் இவைகளை படைத்தேன். இதெல்லாம் படைச்சு உங்களுக்கு கொடுத்திருக்கேன். பாருங்க, மனிதனை படைக்கும் போது திரளா சாதி சாதியா படைக்கல. அப்படி படைச்சாரா? அப்படி படைக்கலங்க. ஒரே ஒரு மனிதனை படைச்சார். ஒரே ஒரு மனிதனை. He create only one man. ஒரே ஒரு மனிதனை படைத்தார். என்ன ஆச்சரியம் பாருங்க. நீங்க படைப்பெல்லாம் படிச்சீங்கன்னா, இந்த படைப்பெல்லாம் சினிமாக்காரன் பாடுவான், இதெல்லாம் எனக்காகத்தான், படைச்சவன் படைச்சான், எல்லாம் எனக்கு தான் அவன் படிக்கான். நமக்கு புரிய மாட்டேங்குது. பாருங்க, சகலத்தையும் அவர் மனதில் எதை வைத்து படைத்தார்னா, ஒரு குடும்பத்திற்காக. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பத்திற்காக இந்த அண்ட சராசரம் ஏங்கி கொண்டிருக்கிறது. இந்த பூமி ஏங்கி கொண்டிருக்கிறது. காலநிலை ஏங்கி கொண்டிருக்கிறது. தாவரங்கள் உணவை அளிக்கிறது. மழை மேகங்கள் தண்ணீரை கொடுக்கிறது. எதுக்காக? நீங்களும் நானும் திருப்தியா சந்தோஷமா இருக்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பம் என்பது தேவன் ஏற்படுத்தின ஒன்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு 1 அதிகாரம் 17 வசனத்தை வாசிச்சு பாருங்க. யாக்கோபு 1:17. யாக்கோபு 1:17 பாருங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. பாருங்க, சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இந்த நன்மை இறங்கி வந்திருக்கிறது. குடும்பம் என்பது என்ன தெரியுமா? தேவனுடைய சிந்தையில் இருந்த ஒரு யோசனை தான் குடும்பம். நீங்க நான் குடும்பத்தின் வழியாகத்தான் வந்திருக்கிறோம். எனக்கு பெற்றோர் இருக்காங்க, நமக்கு பிள்ளைகள், எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க, சந்ததி அது வருது. ஆண்டவர் சொல்றாரு, சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அந்த நன்மை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அது நன்மை, அது ஒரு ஈவு, அது ஒரு கிருபை. நீங்க நல்லா ஆண்டவருடைய இந்த சிருஷ்டிப்பின் மகிமையை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அவர் எங்கோ பரமண்டலங்களில் வாழுகிறார். அங்கிருந்து தம்முடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தி அண்ட சராசரத்தை இயக்குகிறார். யாருக்காகன்னா, எனக்காக. அல்லேலூயா. உணர்ந்தவங்க சத்தமா ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்காக ஆண்டவர் வந்து மனதில் குடும்பத்தை வச்சுதான் முழு உலகத்தை படைத்தார். இந்த உண்மையை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய குடும்ப வாழ்க்கை மிக ரம்மியமாக அமையும். அல்லேலூயா.
நான் 29-30 ஆண்டுகளா ஊழியம் செய்கிறேன். ஒரு சபையை ஏற்கனவே நடத்தி கொண்டிருந்தேன். நடத்திட்டு இருக்கும் போதே ஆண்டவர் வேறு விதமா ஆண்டவர் என்னை நடத்தினதுனால குடும்ப காரியங்களை பற்றி படிக்கவும் அதிலே ஒரு எழுப்புதலுக்கான பணிக்காக என்னை ஆண்டவர் விசேஷமாய் அபிஷேகித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்பங்கள்ல தேவனுடைய பிரசன்னம், அதாவது ஒரு கணவனுடைய மனதில் ஒரு மனைவியினுடைய மனதில் இருவரும் ஒருவருக்காக ஒருவர் உருவாக்கப்பட்டிருக்கிறோம்ங்கிறது புரிஞ்சிட்டுன்னா தேவ பிரசன்னம் வீட்டுக்குள்ள வந்துரும். ஹல்லேலூயா. இந்த திருச்சபை தேவனுடைய குடும்பம். இந்த திருச்சபை குடும்பங்களால் நிறைந்திருக்கிறது. நமக்குன்னு சொந்த குடும்பம் இருக்கா இல்லையா? மை ஓன் ஃபேமிலி, நானும் என் மனைவியும், நான் பெற்றெடுத்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள். That is my own family. God's family, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோடு கூட நானும் என் குடும்பமும் இணைகிறோம். இங்க எவ்வளவு குடும்பம் இருக்கு? 100 குடும்பம் இருக்குமா? நம்ம சர்ச்சில் 100 குடும்பம் இருக்குமா? அதாவது ரியாக்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். 100 குடும்பம் இருக்கும். இந்த 100 குடும்பங்களும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த நிமிஷத்திலிருந்து நீங்க சொந்தமாக்கி கொள்ளணும்னா சில உண்மைகளை நீங்க புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 10:9. மார்க் 10:9. ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். மனுஷர் பிரிக்காதிருக்க கடவன். இங்க பாருங்க, திருமணம் தேவனுடைய சிந்தை, தேவனுடைய யோசனை. இது என்னமோ சின்ன குழந்தைங்க அப்பா அம்மா விளையாடுற விளையாட்டு இல்ல. சின்ன பிள்ளைங்க அப்பா அம்மா விளையாடுவாங்கல்ல, அப்படி விளையாட்டு இல்ல. இது தேவனுடைய சிந்தையில அவருடைய யோசனை. இன்றைக்கு ஒரு கணவன், ஒரு மனைவி, பிள்ளைகள், குடும்பம் இயங்குகிறது என்றால் அது தேவனுடைய விருப்பம். அது எங்கிருந்து இறங்கி வந்தது? பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறது. பாதாளத்திலிருந்து வரல. பிசாசினுடைய சிந்தையிலிருந்து இது உண்டாகல. இது சர்வ வல்லவருடைய சிந்தையில உருவான ஒரு மகத்தான ஆசீர்வாதம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனமுறிவு 10 திருமணம் நடந்தா 8 திருமணம், அதுல 4 திருமணம் வந்து கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் ஆயிருது. மீதி இருக்கிற 6ல் 5 குடும்பங்கள் வந்து மனதளவில் பிரிஞ்சிருக்காங்க. அதாவது இந்த மனுஷனோட இந்த மனுஷியோட வாழ வேண்டியது இருக்க, பிள்ளைகளை பெற்றுட்டோமே, பிள்ளைகளை வளர்த்துட்டோமே, நம்ம சாகிறது நலம், ஆனா வேண்டாம் இந்த பிள்ளைகளை அனாதையா போயிருமேன்னு சொல்லி கணவனோட பேசாம, மனைவியோட பேசாம, உறவாடாம, அவர்களை ஏற்றுக்கொள்ளாம மனதில் அப்படியே போராடிக்கிட்டு இருக்கிற குடும்பங்கள் 5. 9 குடும்பம் இப்படிதான் இருக்கு. ஒரே ஒரு குடும்பம் கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால மகிழ்ச்சியா இருக்கு. ஹல்லேலூயா. பிரச்சனை இல்லாத குடும்பம் இருக்கா? சொல்லுங்க, பிரச்சனை இல்லாத குடும்பம் இருக்கா? இல்ல. பாடு இல்லாத குடும்பம் இருக்கா? இல்ல. ஏன் பாடு? நம்ம சரியா புரிஞ்சுக்கல. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றணும். திருமணத்துல ஒரு கணவனை, ஒரு மனைவிய, அல்லது ஒரு வாலிபனை, ஒரு வாலிப பெண்ணை சபையில வைத்து திருமணத்திற்கு நேரா நடத்தும் போது தேவன் பிரசன்னமாகி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அங்க இருக்கிறார். உற்றார் உறவினர், பெற்றோர் இருக்கிறாங்க. எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக இந்த பெண்ணை இந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்கிறோம் என்று பெண்ணை பெத்தவர் வந்து கையை பிடிச்சு கொடுத்துட்டு, இந்தாப்பா உன் உடமை, நான் வந்து உன் உடமையை இதுவரைக்கும் பெத்தேன், வளர்த்தேன், பாதுகாத்தேன், இனிமே இது என் சொத்து இல்லை, இது உன் சொத்து. எம்மா, இனி உனக்கு தலை இவர்தான்,
இவருக்கு நீ உடலு, நீங்க 2 பேரும் நீங்க தேவ சித்தத்தின்படி ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல வாழணும்னு ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். பாருங்க, ஆதியாகமத்துல 2ஆம் அதிகாரம் அந்த 18ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, 8ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று தேவன் கண்டு ஏற்ற துணையை, என்ன துணையை? ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். பாருங்க, மனிதன் தேவனுடைய சாயலா இருக்கிறான். மனிதன் எங்க இருந்து வந்தான்? தேவனிடத்திலிருந்து வந்தான். புரியுதா உங்களுக்கு? எல்லாம் வார்த்தையினால படைக்கப்பட்டது, ஆனால் மனிதன் மட்டும் தேவனுடைய கரங்களாலே உருவாக்கப்பட்டான். ஹல்லேலூயா! நான் இதை உணர்ந்த போது நான் கர்த்தரை துதிச்சேன். தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம் என்னிடத்துல இருக்கிறது. Do you really enjoy this fact? இந்த உண்மையை நீங்க மெய்யாகவே புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் தேவனுடைய சாயல்ல ரூபத்துல உருவாக்கப்பட்டேன். தேவன் என்னை உருவாக்கினார். ஆதாமிலிருந்து ஏவாளை ஆண்டவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா! உங்களுக்கு புரியுதா? ஒரு புருஷனிடமிருந்து மனைவி உருவாக்கப்படுகிறாள். புரியுதா உங்களுக்கு? புருஷனிலிருந்து மனைவி உருவாக்கப்படுகிறாள். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். தேவன் மனிதனை உருவாக்கினார், தேவ சாயலை உருவாக்கினார், அவனுடைய நாசியிலே தம்முடைய ஜீவனை ஊதினார். அதற்கு பிறகு மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டு தேவன் ஆதாமினுடைய விலாவில் இருந்து ஒரு எலும்பை எடுத்து அந்த விலாவிலே ஆதாமுக்கு ஒத்த ஏற்ற, ஆதாமோடு இசைந்து போகக்கூடிய, ஆதாமுக்கு உதவுகிற, ஆதாமுக்கு சரிசமமான ஏவாளை உருவாக்கினார். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? தேவனிலிருந்து மனிதன் வந்தான், மனிதனிலிருந்து மனைவி வந்தாள். ஹல்லேலூயா! புரியுதா உங்களுக்கு? நீங்க அப்பா வீட்டை நினைச்சுக்கிட்டு இருக்கப்படாதுமா, தகப்பன் வீட்டை. சங்கீதம் 45 10 11 வசனங்களை பாருங்க. சங்கீதம் 45 10 11 வசனங்கள். குமாரத்தியே கேள், அதாவது மணப்பெண்ணே கேள். நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். நான் சொல்ற போற செய்திய கவனமா கேட்டு சிந்தி. ஆண்டவர் சொல்றார், கேளு மட்டும் சொல்லல, அத மனசுக்குள்ள வச்சு சிந்தி, யோசனை பண்ணு. சிலருக்கு புருஷனை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது, சில ஆண்களுக்கு பொண்டாட்டிய பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. நான் நினைச்சது வேற, எனக்கு கிடைச்சது வேற, வச்சு எதையோ வச்சு காலத்தை ஓட்டுற. நான் கூட அப்படிதான் சில வருடங்களா புலம்பிக்கிட்டே இருந்தேன். எங்க வீட்டம்மாவும் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, என் மகளே, நான் சொல்றத கவனமா கேளு, அதற்கப்புறம் அதை சிந்தையில வச்சு சிந்தி. சொல்லுங்க. உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துரு. ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? திருமணத்துக்கு பிறகு, ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பிறகு பெண்களுக்கு, அதாவது மணமகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற, தாய்க்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை என்ன தெரியுமா? என் மகளே, உன் தகப்பன் வீட்டை மறந்துரு. அங்க ஏந்தி ஏந்தி சாப்பாடு போட்டிருப்பாங்க, தூங்க வச்சு. இப்ப என் மகா வீட்டுல இருக்கா, 11 மணிக்கு தான் எழும்புறா. ஏன்னா அவ தூங்குறது 12:30 1 மணிக்கு தான் தூங்குறா. ஏன்னா பிள்ளையோட போராடிட்டடா. 2வது குழந்தைய பெத்துட்டு இப்ப அந்த பிள்ளை தூங்க மாட்டேங்க, மூத்த பிள்ளை தூங்க மாட்டேங்க. விடிய பிள்ளைக்கு பால் ஊட்டி தாளாட்டி அவ வெகுபாடு பட்டு ஒரு 3 மணிக்கு போய் படுக்கிறா. காலையில 11 மணிக்கு தான் எழுப்புறா. இப்ப அவ யார் வீட்டுல இருக்கா? அப்பா வீட்டுல இருக்கா, தாய் வீட்டுல இருக்கா. தாய் வீட்டுல சுகம்தான், உரிமைதான், சகலமும் இருக்கும். அண்ணன் தம்பி இருப்பாங்க. மேல துரும்பு பட்டுட்டா வீச்சுக்கிட்டு மீசைய முறுக்கிட்டு வருவான். ஆனா புருஷன் வீட்டுல அப்படி கிடையாது.
அங்க நீதான் அச்சாணி வேறு எல்லாம். ஆகையினாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருக்கணும். புருஷன் திருமணத்துக்கு பிறகு அப்ப விட்ட சொத்தை சுகத்தை பெருமையா பேசக்கூடாது. நாங்க பெரிய பணக்கார வீடு, நாங்க பெரிய படிப்பாளி வீடு, நாங்க செல்வம் உள்ள வீடு, நாங்க பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க, எல்லாம் வந்து குப்பை. அதெல்லாம் பேசக்கூடாது. 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, கண்ணு, படிக்கிற நமக்கு அறிவு இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை படிப்படியா என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும். கணவனுக்கும் அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, மனைவிக்கு தான் அதைத்தான் சொல்றாரு. உன் தகப்பனையும் தாயையும் விட்டுருப்பா, என் மகளே, தகப்பனையும் தாயையும் விட்டுரு. அப்பொழுது ராஜா, அப்பொழுது உன் புருஷன் உன் அழகுல மயங்குவார்னு சொல்லி அப்போ சிந்திக்கணும். ஏன் என் புருஷன் எரிஞ்சு விழுதாரு? ஏன் என் புருஷன் என் மேல கோபமா இருக்கிறாரு? சிந்திச்சு பாருக்கணும். ஏன் என் மனைவி என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்ல? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திருமணம் தேவனால் உண்டானது. அது பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதை குற்றம் சொல்லவே முடியாது. பாருங்க, திருமணம் வந்து எல்லாருக்கும் பொது. கிறிஸ்தவங்களுக்கு மட்டுமா திருமணம்? எல்லாருக்கும் தான் திருமணம். ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல இப்படி சொல்றாரு, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணி மழையை வருஷிக்க பண்ணுகிறார். அவர் எல்லாருக்கும் தேவன், சகலருக்கும் தேவன். எல்லாருக்கும் திருமண வாழ்க்கை உண்டு. இப்ப நீங்க பாருங்க, திருமண வாழ்க்கையை நம்ம நேசிக்கணும். கண்ணை இந்த பக்கம் அந்த பக்கம் போக விடக்கூடாது. கம்பேரே பண்ணக்கூடாது. அவர் பார்த்த ஆளு 6 அடி வாட்ட சாட்டமா இருக்காரு, இது கருப்பா இருக்கு, கட்டையா இருக்கு, குட்டையா இருக்கு, லட்சணமா இல்ல, இப்படி நினைக்கிறதே தப்பு. அழகா இருக்கிறா, நல்ல செவந்த தோல், நல்ல கீழ்பொடிகிறா, கம்பாரிசனே பண்ணக்கூடாது. பக்கத்து வீட்டை பார்க்கறதே தப்பு. நம்ம பக்கத்து வீட்டை தான் எட்டி எட்டி பார்க்குறோம். அந்த வீட்டில் கார் வாங்கியாச்சா, அந்த வீட்டில் வந்து வீடு கட்டிட்டாங்களா, இப்படி பார்க்காதங்க. அப்படி பார்க்க சொல்லல. நீங்க ஆண்டவரை தான் பார்க்கணும். யாரை பார்க்கணும்? சர்வ வல்லவரை தான் பார்க்கணும். தேவைக்கு எங்க பார்க்கணும்? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். பக்கத்து வீட்டை எட்டி பார்க்கப்படாது. நம்முடைய சொந்த மற்ற மக்களை பார்க்க கூடாது. பாருங்க, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கணவனோ மனைவியோ நமக்கு ஏற்ற துணை என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க, என் கணவன் என் மனைவி எனக்கு ஏற்ற துணை. நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க. ஆண்கள் சொல்லுங்க, என் மனைவி எனக்கு ஏற்ற துணை. சொல்லுங்க, என் மனைவி எனக்கு ஏற்ற துணை, என் கணவன் எனக்கு ஏற்ற துணை. சொல்லுங்க. ஏற்ற துணைன்னா என்ன தெரியுமா? உங்க துணைய நீங்க அவங்கள விட்டுட்டு இந்த உலகமெங்கு எவ்வளவு தேடினாலும் இத மாதிரி பார்க்கவே முடியாது. The only one product. உங்க பொஞ்சாதி only one product. There is no duplication. அங்க புருஷனாலும் சரி பொஞ்சாதி ஆனாலும் சரி, அங்க வந்து என்ன கிடையாது அப்படின்னா டூப்ளிகேட் கிடையாது. டூப்ளிகேட்னா என்ன? டூப்ளிகேட்னா என்ன? போலி. டூப்ளிகேட்னா என்ன? போலி கிடையாது. கிரியேஷன்ல கணவனும் மனைவியோ அந்தந்த குடும்பத்திற்கு ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவர் படைக்கிறார். உங்களுக்கு புரியுதா? அது உங்க மனைவி உங்க கணவர் only one product of God. கடவுள் படைத்த ஒரே ஒரு படைப்பு, அது எனக்காகவே படைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, நீதிமொழிகள் 18:22 சொல்லுது, அது நன்மை என்று சொல்லுது. கணவன் மனைவி யாரு? கணவன் வந்து கணவனுக்கு மனைவி பெரிய நன்மை. இட்ஸ் a great gift. Not only gift, it's a good. ஆண்டவர் அவர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய நன்மை கணவனும் மனைவியும். நமக்கு நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீதிமொழிகள் 19:14 சொல்லுது,
அது ஈவு என்று சொல்லுது. புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஈவு அது ஒரு கிரைஸ். உங்க மனைவி உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. உங்க மனைவி, உங்க கணவன் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை. பாருங்க, உங்க கணவன் உங்க மனைவி தான் உங்களுக்கு ஏற்ற தோழன் தோழி. இஸ் a good girlfriend, boyfriend. கணவன் தான் மனைவிக்கு பாய் ஃப்ரெண்டு, மனைவிக்கு கணவன் தான், கணவனுக்கு மனைவி தான் சரியான கேர்ள் ஃப்ரெண்ட். வேற கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வேதம் சொல்லுது. இப்ப பாருங்க, பொதுவானது, மாறாதது, நன்மையானது, முழுமையானது. திருமணம் முழுமையானது. இந்த திருமணத்திற்குள்ள எல்லா வகையான ஆசீர்வாதமும் இருக்கு, எல்லா வகையான சுகம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, எல்லா வகையான நன்மை இருக்குது. நாம இருக்கதை விட்டுட்டு எங்கேயோ தேடுறோம் நன்மையை. உங்களுக்கு புரியுதா? திருமணம் என்பது தேவன் பரலோகில் இருந்து நமக்கு கொடுத்தது. நீங்க இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்க திருமண நாளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்கு 1987 ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி திருமணம் ஆச்சு. நான் புதுமண மணமகனா, என்னுடைய மனைவி மணப்பெண்ணா அலங்கரிக்கப்பட்டு அந்த மேடையில் நாங்கள் நின்றோம். அப்போ நல்ல இளமையான சின்ன பையன், கல்லூரி முடிச்சுட்டு நிறைய முடிகளோட, இப்படி இல்லை வழக்கெல்லாம் இல்லை, அப்படி இருந்தேன். எண்ணி பாருங்க, உங்க திருமண நாளை எண்ணி பாருங்க. எவ்வளவு கனவுகளோட, வாசையோட, வாஞ்சியோட உங்க குடும்பத்தில் உங்க மனைவியை, உங்க துணையை தேடி நீங்க எவ்வளவு காத்திருப்பீங்க. ராத்திரிலாம் எவ்வளவு கனவு வந்திருக்கும். முந்தின நாள் இரவு எவ்வளவு கனவு தெரியுமா? ஐயோ, அதை ஏன் கேக்கிய? அதை நினைச்சாலே தேனாத்து வெட்டுது. ஆனா இப்போ எட்டிக்காயா வேப்பங்காயா கசக்கு. ஏன்? தேட வேண்டிய நன்மையை உள்ள தேடாம வெளியே தேடுறோம். புரியுதா உங்களுக்கு? தேட வேண்டிய நன்மையை உள்ள தேடாம வெளியே தேடுறோம். சர்வ வல்லவற்றை தேடாம நம்ம பாங்கா அலைதோம், தெருவா அலைதோம். அப்படி அலையக்கூடாது, சர்வ வல்லவற்றை போனோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, தேவன் தந்தது ஏற்ற துணை, தேவன் தந்தது நன்மை, தேவன் தந்தது கிருபை, தேவன் தந்தது நல்ல தோழன், நல்ல தோழி. மரண பரியந்தம் பிறர் முகம் பாராம ஓடணும். பிறர் முகம் தேடா பாராம நோக்காம போகணும். பலருக்கு ஒண்ணுல திருப்தி அடையல. வேதம் சொல்லுகிறது, கணவனோ மனைவியோ உன்னுடைய சகல தேவைக்குமான ஒரு படைப்பு. எல்லா தேவையும் அதுக்குள்ள இருக்கு, சகலம். இரண்டாவதாக, திருமணம் பரிசுத்தமானது. திருமணம் பரிசுத்தமானது. இந்த திருமணத்துல தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது. திருமணத்துல உங்களுடைய இல்லற வாழ்க்கையில தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க எடுத்து பாருங்க. 1 கொரிந்தியர் 11 ரொம்ப முக்கியமான காரியம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்னும் ஆண்டவரண்டை நெருங்கி வர கர்த்தர் கிருபை செய்வார். பாருங்க, வாசிங்க. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு அதாவது மனைவிக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, 4 அடுக்கு பாதுகாப்பு, ஆசீர்வாதம் இருக்கு. தேவன் கிறிஸ்துவுக்கு தலையாய் இருக்கிறார். அதான் மேல இருக்கிற பாதுகாப்பு. தேவன் கிறிஸ்துவுக்கு தேவன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை.
மனைவிக்கு புருஷன் தலை, பிள்ளைகளுக்கு பெற்றோர் தலை. 4 அடுக்கு வந்துட்டான். இந்த 4 அடுக்கு பாதுகாப்பு, ஆசீர்வாதம், அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமைத்துவம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கு. நம்ம புரிஞ்சு கொள்ளணும். புருஷன் என்ன விரட்டுறாரு, அவர் என்ன ஒரு அடிமையை போல நடத்துறாருன்னு சொல்லாதங்க. மனைவி வந்து எனக்கு என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை என்று சொல்லாதங்க. கணவன் மனைவியை தவிர கிறிஸ்துவும் தேவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். பிதாவினுடைய சித்தம் செய்வதே கிறிஸ்துவினுடைய விருப்பம். அவர் சொல்றாரு, இதோ உம்முடைய சித்தம் செய்ய நான் வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் சித்தம் செய்ய தங்களை அர்ப்பணிக்கணும். சித்தம்னா என்ன தெரியுமா? ஒருவருடைய விருப்பத்தை இன்னொருவர் நிறைவேற்றணும். ஒரு டம்ளர் காப்பி கிடைச்சா நல்லா இருக்கும்னு வீட்டம்மாவை எட்டி பார்த்தா அந்தம்மா என்ன பார்த்தா நான் கொடுத்தேன் காப்பி அப்படின்னு சொல்லாம, அப்படியாப்பா என்ன கொண்டு வரேன் அப்படி வந்து கொடுத்தா அந்த ஐயா வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வாரி அடைச்சு நெத்தியில ஒரு முத்தம் கொடுப்பார். என்னுடைய தேவையறிந்து நடக்கிற ஒரு மனைவி, என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு கணவன், அது எப்படி இருக்கும் தெரியுமா? பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானோரோடும் உள்ள ஐக்கியம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நம்ம வந்து பிதாவினுடைய சித்தத்தை செய்யவே சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறோம். நான் சிம்பிளா சொல்றேன், ஒரு கணவன் ஒரு மனைவி ஒருவருக்காக ஒருவர் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். இது நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார். உங்களை பார்த்து என்ன பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஏன் ஞானசேகரு லதா தேவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றத்தான் உன்னை சேர்த்து வச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு. அதுதான் என் விருப்பம். அதே மாதிரி என் மனைவியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஏம்மா ஞானசேகர் என்ன விரும்புறாரோ அதை செய்யறது தான் உன் வேலை, அதுதான் பிரதானம், அதை தவிர வேற வேலையே கிடையாது. ஏன்னா பிதா குமாரனுடைய சித்தத்தை செய்கிறார், குமாரன் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறார். கிறிஸ்துவினுடைய சித்தத்தை புருஷன் செய்யணும், புருஷன் சித்தத்தை மனைவி செய்யணும், மனைவி சித்தத்தை பிள்ளைகள் செய்யணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாமே உல்டாவா நடக்குது, எல்லாம் மாறிதான் நடக்குது, தலைகீழா நடக்குது. சில படித்த பெண்கள், புருஷன் எனக்கு எப்படி தலையா இருக்க முடியும்? படித்த ஆண்கள், நாங்க எப்படி அவங்க சொல்லுக்கு கீழ்ப்படிய முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஈகோ இல்ல, ஒருவருக்கு ஒருவர் நாம கிறிஸ்துவினுடைய அன்பை நாம வந்து பரிமாற வேண்டும். நீங்க பாருங்க, மனிதனை ஆண்டவர் படைக்கும் போது எப்படி படைச்சாரு? உங்களுக்கு இந்த சரித்திரம்லாம் தெரியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28 இந்த 3 வசனங்கள்ல தேவன் மனிதனை படைக்கும் போது அவருடைய மைண்ட் பிக்சர், அதாவது அவர் மூளையில மனிதனை படைக்கும் போது என்ன செய்யணும்னு ஒரு திட்டம் வச்சிருந்தார். 27ஆம் வசனத்துல அதை செய்து முடித்தார். மண்ணை எடுத்து மனுஷன் அவருடைய தேவ சாயல்ல தேவ ரூபத்தில் அவர் உருவாக்கி அவனுடைய நாசியில சுவாசத்தை ஊதினார். 28ஆம் வசனம், அவர்கள் எப்படி வாழ வேண்டும், எதற்காக அவர்கள் படைக்கப்பட்டார்கள், பூமியில் உள்ள சகலத்தை ஆண்டு கொள்ளும்படி அவர்கள் படைக்கப்பட்டார்கள். இப்ப ஆதாம கர்த்தர் படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆதாம 100% படைச்சிட்டார். அவன்கிட்ட எல்லா கேரக்டர், அதாவது வளர்த்தி, நிறம், அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இதெல்லாம் அவனுக்குள்ள இருந்தது. அதாவது ஆவியின் கனிகளாகிய அந்த 9 கனிகளும் அவனிடத்துல இருந்தது. தேவ சாயல்ல தேவ ரூபத்துல அவன் படைக்கப்பட்டான். அப்புறம் ஆண்டவர் பார்த்தாரு, இது சரியில்லை, 100% இவன் இருக்கக்கூடாது அப்படின்னு டக்குன்னு அவனுக்கு ஒரு நித்திரையை உண்டாக்கி அவன் விழாவில இருந்து ஒரு விழா எலும்ப உருவினார். அதுல 50% போயிட்டு. ஒரு ஆபரேஷன் நடந்தா எவ்வளவு இரத்த போக்கு, எவ்வளவு சதை வெட்டி எடுப்பாங்க தெரியுமா? ஹார்ட் அட்டாக்லாம் வந்துட்டா கால்
கால்ல இருந்து ஒரு நரம்ப உருவி அப்படியே அந்த மனிதனுடைய சரீரம் 50-ஆ குறைஞ்சிரும். ஆப்ரேஷன் முடிஞ்சு எழும்பி வரும்போது ஒரு 70 கிலோ இருக்காங்கன்னா ஒரு 42 கிலோவா குறைஞ்சிருவாங்க. அப்படிதான் ஆண்டவர் முதல்ல ஆதாம ஆப்ரேட் பண்ணி ஒரு எலும்பை எடுத்து அந்த எலும்பை 50% ஊதினார். இவன் 50% குறைக்கப்பட்டான். ஏவாள் 50% உயர்த்தப்பட்டால். 2 பேரையும் 50-50 மாற்றி. இப்ப பாருங்களேன், புருஷன் வந்து தேவனுடைய திருமணத்திற்கு முன்பு, அதாவது ஒரு 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 வாலிப பையன் திருமணத்திற்கு முன்னால அவன் வந்து ஸ்பின்ஸ்டர்னு சொல்லுவாங்க, மனமாகாதவன், அரை மனிதன். என்ன மனிதன்? அரை மனிதன். ஒரு பெண்ணு திருமணம் ஆகலைன்னா அவ அரை பெண்ணு. திருமணத்துல இணைச்ச உடனே இந்த அறையும் அந்த அறையும் சேர்ந்த உடனே 50 சேர்ந்த உடனே எத்தனவா மாறுது? 100% மாறிடுது. இது ஏதேன்ல நடந்துச்சு. பாவம் இல்லாத காலத்திலே கர்த்தர் அதை செஞ்சிட்டார். மனிதனை 100% படைச்சு 50% குறைச்சு ஏவாள 50% பெருக்கி திருமணத்துல இணைச்ச பிறகுதான் ஆண்டவர் ஒரு முழு மனிதனானார். இப்ப பாருங்க, திருமணம் ஆகின பிறகு ஒரு ஆம்பளைய திரு ஞானசேகர், பெண்ணுக்கு திருமதி, முழுமை இருக்குது இல்லையா? அப்ப இங்க ஒரு 50 அங்க ஒரு 50. அப்போ நம்முடைய வாழ்க்கையில புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்கிட்ட 50% தான் குவாலிட்டி இருக்கு, 50% கூடுதான். என்கிட்ட ஒரு பேச்சு திறன் இருக்குது, ஒரு காரியத்தை கொடுத்தா அதை உருவாக்குற திறமை இருக்குன்னா 50 தான் இருக்கு. இன்னும் ஒரு பாதி ஆற்ற இருக்கு உங்க மனைவிட்ட இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, படைப்பிலேயே ஆண்டவர் இருவரையும் பாதியா குறைச்சி திருமணத்தின் வாயில அவர்களை இணைத்து 100% மாற்றினார். இப்ப பாருங்க, திருமணத்தை செய்த பிறகு சட்டபூர்வமான மனைவி கணவன், அப்படித்தானே சொல்லுது. தேவன் வந்து அவர்களை முழு மனிதராக மாற்றி விடுகிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இவர்கள் கணவன் மனைவி, சட்டபூர்வமாக கணவன் மனைவி, ஒருவருக்கொருவர் உரிமைப்பட்டவர்கள். இவர்களை மனிதர் எவரும் பிரிக்க கூடாதுங்க. வசனம் என்ன சொல்லுது? தேவன் நினைத்தவர்களை மனிதர் எவரும் அப்படிங்கிறதுக்குள்ள அவங்களுடைய பெற்றோர், நண்பர்கள், இன்னும் பாருங்க அவருடைய தோழர்கள், தோழிகள், வேற எந்த பிரச்சனை மட்டும் இல்ல, கணவனோ மனைவியோ பிரிந்து போகணும்னு நினைக்க கூடாது. தேவன் இணைத்தவர்களை கணவனோ மனைவியோ பிரிக்க கூடாது. தேவன் இணைத்தவர்களை தகப்பனோ தாயோ பிரிக்க கூடாது. தேவன் இணைத்தவர்களை சகோதரனோ சகோதரியோ பிரிக்க கூடாது. தேவன் இணைத்தவர்களை நண்பர்களோ நண்பிகளோ பிரிக்க கூடாது. அப்படி பிரிச்சா என்ன ஆகும்? நம்ம அடுத்த பாடத்துல பார்க்க போறோம். அவர் வந்து நிக்கிரகம் பண்ணுகிறவராய் எழும்புவார். ஒரு குடும்பத்தை, ஒரு கணவனை, ஒரு மனைவிய மூன்றாவது ஒரு நபர் உள்ள நுழைஞ்சு குழப்பம் விளைவித்தால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் நிக்கிரகம் பண்ணப்படுவார்கள். நான் வசனத்தோட சொல்றேன், அடுத்த பாடம் இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கணவன் மனைவி 2 பேருக்கு இடையே செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. நான் பட்டியலிட்டேன்னா போதாது, நாள் முழுக்க இதை பற்றி பேசலாம். 3 நாளைக்கு நான் உங்களுக்கு இந்த பாடத்தை நடத்தலாம். 7 வகுப்புகளில் சில குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். அழகா சுத்த தமிழ்ல, எளிய தமிழ்ல சொல்லி இருக்கு. புருஷனே, உன் பொண்டாட்டிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய், மற்றதெல்லாம் பிறகு. பிசினஸ் 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 கடையிலே கிடக்காத. சில புருஷமாரெல்லாம் வீட்டுக்கே வர்றதில்லை. 12 மணி டிராவல் பண்ணுவேன், வருஷ கணக்கா போயிருவாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுவா பாவம்? ஒவ்வொரு நாளும் ராத்திரி வருது, 12 மணி நேரம் வருது. சுத்த தமிழ்ல சொல்லி இருக்கு.
ஏ புருஷனே, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைய செய்ய முட்டாளே அப்படின்னு சொல்றாரு. உன் மனைவியை நோக்கி பார், உனக்கு வாச்சவளை பாரு, உன் பிள்ளைகளை பாரு. அடுத்து மனைவிக்கு சொல்றாரு, அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மனைவி, ஏ மணமகளே, ஏ மனைவியே, உன் புருஷனை நோக்கி பாரு. அவன் இருதயத்துக்குள்ள எவ்வளவு ஏக்கம் இருக்கு தெரியுமா? நீ சிரிக்காததுனால சிரிக்க தேடி எங்கேயோ அலைகிறா. நீ அன்பா பேசாததுனால அன்பை தேடி அது எங்கேயோ ரோடா அலையுது. நீ பாசமா தொட்டு பேசாததுனால அது மழையே காணாத நிலம் போல வெடிச்சு கிடக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நேரடியாக நமக்கு ஆலோசனை அருளுகிறது. நமக்கு எதெல்லாமோ முக்கியமா போயிருது. ஒரு வீடு கட்டணும்னு ஊனிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு வீட்டை மறந்து, பிள்ளைய மறந்து, பொண்டாட்டிய மறந்து, குடும்பத்தை மறந்து எங்கேயோ தேசாந்தரமா போய் சம்பாதிச்சுட்டு வந்து குடும்பம் நடத்துவோன்னா அதுக்குள்ள காலம் போயிருது, இளமை போயிருது, ஏக்கம் போயிருது, எல்லாம் போயிருது. உங்களுக்கு புரியுதா? வேதம் அழகா சொல்லுது, ஏ மனைவியே, உன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைய குறைவில்லாமல், பழுதில்லாமல், விருப்பத்தோட சந்தோஷமா செய். ஒரு தோசை வார்த்து போட்டாலும் சந்தோஷமா வார்த்து போடணும். நொடுக்குன்னு இடிக்கப்படாது, அதை கரிய வைக்கப்படாது. நான் சொல்லுவது உங்களுக்கு புரியுதா? ஆசையா விருப்பமா இந்த உலகத்துல இவருக்கு இவளுக்கு செய்யறது தான் பணிவிட. இதுக்கு தான் ஆண்டவர் என்ன ஆம்பளையா படைச்சாரு, பொம்பளையா படைச்சாரு. இதை விட்டுட்டு நான் எங்கெல்லாமோ அலையுதானே. சிலர்லாம் வந்து நண்பர்களோட போயிடுவாங்க, தேசாந்தரம் போயிடுவான். அவன் ஃப்ரெண்டு வந்துட்டா செத்துது குடும்பம். முதலாவது தேவன், ரெண்டாவது குடும்பம், மூன்றாவது தான் பிசினஸ், ஊழியம். முதலாவது தேவன், ரெண்டாவது குடும்பம், மூன்றாவது தான் ஊழியம், வேலை. நம்ம தேவனையும் நேசிக்க மாட்டோம், குடும்பத்தையும் நேசிக்க மாட்டோம். இந்த பாழா போன உலகத்தை கெட்டி அழுது சாவோம். இளமையெல்லாம் போயிடும், காலமெல்லாம் போயிடும், அனுபவிக்க வேண்டியதெல்லாம் போயிடும். பிறகு கல்லறையில் போய் மாலையை போட்டுக்கிட்டு, ஐயையோ நீ நினைச்ச மாதிரி நான் வாழலையே, நான் ஒரு பாவி, உன்னை புரிஞ்சுக்கலையே, துரோகி. அழக்கூடாதுமா ஐயா, அழக்கூடாது. உங்களுக்கு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இளமையை கொடுத்திருக்கிறார், நாட்களை கொடுக்கிறார், நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறார், குடும்பத்தை கொடுக்கிறார். என்ன வேணும் உங்களுக்கு இதுக்கு மேல? பொசுக்கு பொசுக்குன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவம் ஏன் வருது? நான் கேட்க, எதுக்கு கோவம் வரணும்? என்ன சொத்தை எழுதி வாங்கிட்டா ஏன் கோவப்படணும்? ஏன் கோபம் வருதுன்னா திருப்தி இல்ல, அதிருப்தி இருக்கு. உள்ள மனசுக்குள்ள என்ன இருக்கு? அதிருப்தி. நான் நினைச்ச மாதிரி இல்ல. மரமண்ட, நீ நினைச்சதை விட பெஸ்ட் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பெஸ்ட் தான் கொடுத்திருக்கார், தி பெஸ்ட். நான் சொல்றேன், கடவுள் தந்தது இந்த உலகத்துல எவரும் கொடுக்க முடியாத பரிசு. அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க, மனதளவில் ஏற்றுக்கங்க. திருமணமாகி எவ்வளவு வருஷம் வேணாலும் நீங்க சங்கடப்பட்டாலும் இன்னைக்கு சொல்றேன், உங்க வீட்டுக்காரரை, உங்க வீட்டம்மாவை 100% ஏற்றுக்கங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்துல கையை வச்சு ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. மூணாவது பாயிண்ட் போறதுக்குள்ள டக்குன்னு பார்த்துருவோம். உங்க கணவனை, உங்க மனைவியை மனப்பூர்வமா ஏற்றுக்கங்க. லார்ட், ஐ அக்செப்ட் மை கம்பேனியன். என் கணவனை, என் மனைவியை நான் 100% ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே. ஐ நெவர் ஃபைண்ட் ஃபால்ட் இன் ஹியர். நான் ஒரு நாள் அவங்கள்ட்ட குற்றம் பிடிக்க மாட்டேன், ஒரு நாளும் நான் எரிச்சல் பட மாட்டேன், ஒரு நாளும் நான் வந்து பொறும மாட்டேன், பல்ல கடிக்க மாட்டேன், எதிர்த்து நிற்க மாட்டேன். ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்க. நீங்க தந்ததை நான்
காலில் கீழே போட்டு மிதிக்க மாட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென், ஆமென். பாருங்க, கர்த்தர் நமக்கு தந்த துணை தேவனே தம்முடைய கையினாலே உருவாக்கி அழைத்து வந்து உங்களுக்கு தாலி கட்டி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல திருமணம் விண்ணிலிருந்து வந்தது. திருமணம் பரிசுத்தமானது, அது பாதுகாப்பானது, முழுமையானது. அதுல சகல விதமான உலக நன்மையும் ஆவிக்குரிய நன்மையும் அடங்கி இருக்குது. கணவன் மனைவியினிடத்துல மனப்பூர்வமா அன்பு கூறணும். அன்பு கூறுதல்னா என்ன? வாய்ட்டு ஐ லவ் யூ மை டார்லிங்னு சொல்லிடுவோம். அன்பு கூறுதல்னா என்ன? அன்புன்னா என்ன? வாட் இஸ் லவ்? அன்புன்னா என்ன? நான் ஒன்று சொல்லட்டா? அவங்க திருமணத்தில் ஒரு காரியம் நடந்தது. நிச்சயதார்த்த அன்னைக்கு, நல்லா ஞாபகப்படுத்துங்க, உங்க நிச்சயதார்த்தத்தை நினைவு கொண்டு வாங்க. நிச்சயதார்த்தம் நடக்குது அன்னைக்கு. மாப்பிள்ளையும் வந்திருப்பார், பொண்ணு வந்திருப்பார். இங்க நிச்சயம், அதாவது நிச்சயம் பண்ணிட்டு திருமணத்துக்காக காத்து இருக்கிற தம்பி மாதிரிலாம் இருக்கீங்க, தங்கச்சி மாதிரிலாம் இருக்கீங்க. பொண்ணை அழைச்சி, மாப்பிள்ளை வந்து அங்க ஜோடிச்சு உட்கார்ந்துருப்பாரு. பொண்ணை அழைச்சிட்டு வருவாங்க. தாய் மாமன்னு ஒருத்தர் இருப்பான். இருக்காரா? உங்களுக்கெல்லாம் தாய் மாமன் இல்லைன்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் தாய் மாமனா இருப்பார். தாய் மாமன் மடியில கொண்டு உட்கார வைப்பாங்க பொண்ணை. உண்டா இல்லையா? கிராமங்கள்ல அது நடக்கும். அந்த பொண்ணை அந்த தாய் மாமன் அந்த மாப்பிள்ளைக்கு தாரை வார்த்து கொடுப்பார். எப்படி கொடுப்பாரு? கொடுத்தல். லவ்னா என்ன தெரியுமா? கொடுத்தல். லவ்னா என்ன? கொடுத்தல். இவ்வளவாய் தேவன் நம்மேல் அன்பு வைத்து தம்முடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக சிலுவையில் மரிக்க கொடுத்தார். அப்படி கொடுத்ததுனாலதான் அன்பு விளங்கினது. அன்புன்னா என்ன தெரியுமா? ஷேரிங். நம்முடைய வாழ்க்கை அப்படி ஷேர் பண்றது. கொடுத்தல் 100% வாழ்க்கைய துணைவருக்கு கொடுக்கிறது. அது வரைக்கும் எனக்கு பிடிச்சது, நான் நேசிக்கிறது, எனக்கு விருப்பமான ஆளு அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். திருமணத்திற்கு பிறகு எனக்கு பிடிச்சவர் என்னுடைய மணவாளர், எனக்கு பிடிச்சவ என் மனைவிதான், எனக்குரியதெல்லாம் அவளுக்கு, அவளுக்குரியதெல்லாம் எனக்கு. அப்படி மனதளவுல ஒருவருக்கு ஒருவர் ஒப்பு கொடுக்கும் போது முதல்ல பிறக்கிறது பிள்ளை பிறக்கும். ஒருவரை ஒருவர் நாம வந்து தாரை வார்த்து கொடுக்கும் போது ஆண்டவர் அந்த அன்பை பார்த்து என்ன செய்கிறார்? ஒரு குழந்தைய கருவில கொடுத்துடுறார். அந்த குழந்தை 2 பேருடைய அடையாளமா பிறக்குது, அன்பின் அடையாளமா பிறக்குது. அதை 2 பேரும் சேர்ந்து வளர்க்கணும். அப்போ அந்த பிள்ளைக்கு அன்புன்னா என்ன, அந்த பிள்ளைக்கு அந்த சந்தோஷம்னா என்ன, சமாதானம்னா என்ன, அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்தல்னா என்ன, இதெல்லாம் வந்து பெற்றோரிடத்துல இருந்து கற்றுக்கொள்ளும். ஆனா நம்ம என்ன சொல்லி கொடுக்கோம்? சண்டை போடுறதுக்கு சொல்லி கொடுக்கோம். என்ன சொல்லி கொடுக்கோம்? சண்டை போடுறதுக்கு, கருமையா இருக்கிறதுக்கு, கொடுக்காம இருக்கிறதுக்கு, இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். வீட்டுக்குள்ள தானே அது நடக்கு. ஏல உன்கிட்ட கொடுத்த பண்டத்தை நீ ஏமல அவன்கிட்ட கொடுத்த? மொத்து 2 மொத்து கொடுக்காதல சொல்லி கொடுக்கும். மறைச்சு வச்சுக்கோ, யாருக்கும் கொடுத்துறாத. பெற்றோர் வந்து கணவன் வந்து மனைவியின் இடத்துல அன்பா இருக்கிறத பார்த்து பிள்ளைகளும் அன்பா பழகணும். அல்லேலூயா. கணவனிடத்துல மனைவியின் இடத்துல பிள்ளைகள், அதாவது பெற்றோர் வந்து உண்மை பேசுகிறத பார்த்து உண்மை பேசணும். கணவன் ஒருவருக்கொருவர் உதவுகிறத பார்த்து பிள்ளைகள் இப்படித்தான் உதவணும்னு கற்றுக்கிறணும். கணவன் மனைவி மேல இரக்கமாயிருக்கிறதை பார்த்து பிள்ளைகள் இரக்கத்தை கற்றுக்கொள்ளணும். ஆனா நம்ம என்ன சொல்லி கொடுக்கோம்? எப்படி கோபப்படுவது, எப்படி எரிச்சல் படுவது, எப்படி கருமையா இருப்பது, எப்படி வஞ்சகம் பண்ணுவது, எப்படி போராடுவது, எப்படி சண்டையிடுவது, வார்த்தையால சண்டையிடுவது எப்படி,
அடிச்சு சண்டையிடுவது எப்படி, கலகம் பண்ணுவது எப்படி, எங்க தான் கத்துக்கிறாங்க பிள்ளைங்க? பெற்றோரிடத்துல தான் கற்றுக்கொள்கிறார்கள். அப்ப பாருங்க, திருமணம் பரிசுத்தமானது. மூன்றாவதாக திருமணம் கனம் உள்ளது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. நான் சீக்கிரமா இந்த செய்தியை முடிக்கிறேன். இன்னொரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல முடிச்சிருவோம். திருமணம் கனம் உள்ளது. 13:4 எபிரேயர் 13:4 விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது. விவாகம்னா என்ன? திருமணம். திருமணம் கனமுள்ளது. நீங்க பாருங்க, நாம ஏன் திருமணம், நமக்கு ஏன் திருமணம் செய்து வைக்கிறாங்க? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனம் அப்படி சொல்லுது. 2ஆம் வசனம் அப்படி சொல்லுது, வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் தன் சொந்த புருஷனையும் சொந்த மனைவியையும் உடையவளாய் இருக்கும்படி திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. திருமணம் ஏன் செய்து வைக்கப்படுது? வேசித்தனம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கணவனை மனைவியை கொடுக்கிறார். உலகத்துல 2 இனம் தான் இருக்குது. ஒன்று ஆணினம், இன்னொன்று பெண்ணினம். நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, மனைவி கணவனுடைய மகிமை. நான் வேதத்துல வசனம் இருக்கு பாருங்க. நீங்க அந்த 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மனைவி கணவனுடைய மகிமையாயிருக்கிறாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கணவன் மனைவி கணவனுடைய மகத்தான ஒரு கிரீடம். மனைவி கணவனுடைய பெரிய சொத்து. ஆதியில ஆதாம் ஏவாள ஆண்டவர் படைச்சிட்டு தோட்டத்துல வந்து என்ன சொன்னார் தெரியுமா? இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் உன்னை ஏற்படுத்துகிறேன்னு சொன்னாரு. ஏன்னா இந்த தோட்டம் வந்து களவாடப்படும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பெண்ணு வந்து எளிதில் கொள்ளையடிக்கப்படுகிற ஒரு சொத்து. வீட்டில் ஒரு 100 பவுன் நகை வச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு பந்தோஸ்தாக பாதுகாக்கணும் தெரியுமா? அதே மாதிரி பெண்ணையும் வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்கணும். கணவனை மனைவி வந்து நேசிக்கணும். 2 வார்த்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. புருஷர்களே உங்கள் மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள்னு சொல்றாரு. மனைவிகளே உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள்ங்காரு. 2மே அன்பு தான். அன்பு இருந்தா தான் கீழ்ப்படிய முடியும். அருவாளை தூக்குனாலும் கீழ்ப்படிவாங்க, கம்பை தூக்குனாலும் கீழ்ப்படிவாங்க, அப்படின்னாலும் கீழ்ப்படிவாங்க. ஆனா அது நல்ல கீழ்ப்படிதலா? அது பயத்தில் வருது. பயம் போன பிறகு, ஆள் போன பிறகு இது தலை தெரிச்சு ஓடும். பயத்தினால் வருவது கீழ்ப்படிதல் அல்ல, அன்பினால் வர வேண்டும். அப்போ கணவன் மனைவியை ஆழமா நேசிக்கும் போது மனைவி கணவனை மிக ஆழமா கீழ்ப்படிவாள். அது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி, ஒரு சக்கரம் போல. பாதி அன்பு பாதி கீழ்ப்படிதல். இந்த அன்பு வளைந்து கொடுக்கும். அன்புக்கு பேர் என்ன சொல்லுதுமா? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இல்லற வாழ்வில் கர்த்தர் விபசாரம் இல்லாமல் இருப்பதற்காக ஆணையும் பெண்ணையும் திருமணத்தில் இணைத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆணும் திருமணம் செய்கிறான், பெண்ணும் திருமணம் செய்கிறான். கிட்டத்தட்ட 100 நாடுகளில் லெஸ்பியன் மேரேஜ் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டாயிற்று. LGBTQ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? லெஸ்பியன்னா ஆண் ஆணை திருமணம் செய்வது, பெண்ணை திருமணம் செய்வது. பைசெக்சுவல்னா என்ன? ஆணும் பெண்ணும் ஒரே உடல்ல இருக்கும். அதாவது எப்படி இருப்பாங்கன்னா, இந்த திருநங்கை திருநம்பி இருக்காங்களா? திருநங்கை திருநம்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க ஆணாவும் இருக்க மாட்டாங்க, பெண்ணாவும் இருக்க மாட்டாங்க. அவங்க பைசெக்சுவல்னு பேரு.
இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆணுக்காகவும் பெண்ணுக்கும், ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைக்கிறதா திருமணம். அது தேவனிடத்திலிருந்து வந்தது. ஆணை சேர்த்து வைக்கிறது, பெண்ணையும் சேர்த்து வைக்கிறது, இது திருமணம் கிடையாது. இது அவலட்சணம், அருவருப்பு, தேவன் அருவருக்கிற ஒன்று. அப்புறம் பாருங்க, மனைவி அல்லாதவரிடத்தில் போவது, கணவன் அல்லாதவரை விரும்புவது பாவம், அது விபசாரம். கணவன் மனைவியை தான் ஆண்டு அனுபவிக்கணுமே தவிர வேற இடத்துக்கு கண்ணு போகக்கூடாது. எரேமியாவில் ஒரு வசனம் இருக்கு, 5:7, 5ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை பாருங்க. இவைகளை நான் உனக்கு மன்னிப்பது எப்படி? இவைகளை நான் உனக்கு மன்னிப்பது எப்படி? எவைகளை? உன் பிள்ளைகள் என்னை விட்டு தெய்வம் அல்லாதவைகள் பேரில் ஆணையிடுகிறார்கள். தெய்வம் அல்லாததை பேரில் ஆணையிடுகிறார்கள். நான் திருப்தியாக்கின அவர்கள் விபச்சாரம் பண்ணி வேசி வீட்டிலே கூட்டம் கூடுகிறார்கள். அவர்கள் கொழுத்த குதிரைகளைப் போல காலமே எழும்பி அவனவன் தன் அயலானுடைய பெண் ஜாதியின் பின்னாலே கனைக்கிறான். தன் அயலானுடைய பெண் ஜாதியின் பின்னாலே கனைக்கிறான். இவைகளை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு திருமணத்திற்கு வெளியே பாலுறவு, திருமணத்திற்கு வெளியே இந்த நம்முடைய இச்சைகளை தீர்ப்பதற்காக நம்முடைய கண்களை ஏறிட்டு பார்ப்பது, காரியங்களை செய்வது கர்த்தர் பார்க்கிறார். மனைவியை வஞ்சிக்கிறது, கணவனை வஞ்சிக்கிறது தேவன் அருவருக்கிற முதல் பாவம். நிறைய எனக்கு நேரம் இல்லை, சில வசனங்களை வாசித்தான்னா நீங்க நடுங்கி போவீங்க. ஒருவனுக்கு ஒருத்தி தான் வேதம். என்னையா ஆபிரகாமுக்கு 3 பொண்டாட்டி இருந்தா, யாக்கோவுக்கு 4 பொண்டாட்டி, அவன் 300 400 வச்சிருந்தான், 5000 வச்சிருந்தான். ஆனா வேதம் அப்படி சொல்லலம்மா, ஐயா சொல்லல. வேதம் அதை அங்கீகரிக்கவில்லை. அதெல்லாம் உங்க மனதில் ஏற்பட்ட இச்சையினால் வந்தது. அவர் சொல்றாரு, கணவன் உனக்கு ஏற்ற துணை, மனைவி உனக்கு ஏற்ற துணை, எல்லாம் அங்கே இருக்கிறது. எதுவும் விடுபடல. கணவனுக்குள்ள மனைவிக்குள்ள எல்லாம் இருக்கு. வேறொரு பெண்ணை, வேறொரு புருஷனை மனதில் கூட எண்ணி பார்க்க கூடாது. அப்படி இருக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். என் ஆவியை நான் உனக்கு கொடுக்குறேன், என் வார்த்தையை நான் உனக்கு கொடுக்குறேன். உனக்கு மட்டுமல்ல, உன் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், சந்தானம் வரை அதை நான் உனக்கு உடன்படிக்கையாய் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனை விட்டு வேற யாரிடத்திலும் கையை நீட்டாதங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு எது தேவைனாலும் தேவ சன்னிதானத்தில் போய் முழங்கால் போடுங்க. ஆண்டவரை நோக்கி கையை நீட்டுங்க. எல்லாத்துக்கும் பதில் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவர் நேசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. பிலிப்பியர் 2:2. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புடையவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். திருமண வட்டத்திற்குள்ளே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு, ஒருவரை ஒருவர் அன்பு செய்து, ஒருவருக்காக ஒருவர் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. கணவன் இல்லாதவர் இல்லை, மனைவி இல்லாதவர் இல்லை. ஒருவேளை கணவனோ மனைவியோ தேவனுடைய சன்னிதானத்திற்கு போய்விட்டால் அவர்களை பற்றி என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க நேரடியா தேவனுடைய கண்காணிப்பில் வந்துட்டீங்க. மனைவி இல்லாமல் இருக்கிற ஒரு கணவர், கணவன் இல்லாமல் இருக்கிற ஒரு மனைவி, இப்ப நேரடி கண்காணிப்பு யார் தெரியுமா? பரம மணவாளன்கிட்ட போயிடுறீங்க. அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார், தேர்தல் படுத்துவார், பலப்படுத்துவார், வழி நடத்துவார், போதிப்பார், கற்றுக் கொடுப்பார், உங்கள் முன்னாலே செல்வார்.
திருமணம் என்பது தேவனுடைய சக்கரம். அந்த சக்கரத்திற்கு வெளியே எந்த உறவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. திருமண உறவுக்குள்ளே தேவன், கணவன், மனைவி இந்த 3 பேர் தான். அங்கே பிள்ளைகளுக்கு கூட இடம் கிடையாது. அப்படின்னா பெற்றோருக்கும் இடம் கிடையாது. நிறைய பெற்றோர் திருமணம் பண்ணி வச்சுட்டு ஏமாவா ஏமாவா ஏமாவே ஏமாவா சொல்லாதங்க. அப்படி சொல்லக்கூடாது. அவங்க வாழ்க்கையில் நீங்கள் மூக்க நுழைக்கக்கூடாது. எத்தனையோ பெற்றோர் தங்களுடைய சொந்த குடும்பங்களே தன் பிள்ளைகளுடைய திருமணத்தை உடைச்சிருக்காங்க, உடைத்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும்னா ஒரு 7 பாடம் இருக்கு. எப்படி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சிறந்த வாழ்க்கை நம்ம வாழ்வது. கணவனும் கற்றுக்கொள்ளணும், மனைவியும் கற்றுக்கொள்ளணும், சேர்ந்து உட்கார்ந்து கற்றுக்கொள்ளணும். அதற்கு தான் 7 வகுப்புகள். அதுதான் நம்முடைய சபையில் 7 வாரம் நடத்தி முடிச்சிருக்கோம். இப்போ 2வது 7 பாடம் 2வது செட்டு நடத்த போகிறோம். விருப்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள். 2.5 மணி நேரம் ஓடின பாடத்தை 1 மணி நேரமாக மாற்றிருக்கிறோம். ஆராதனை முடிஞ்ச உடனே 1 மணி நேரம் உட்காந்து படிச்சுட்டு போனோம். விருப்பமுடைய கணவன் மனைவி கட்டாயம் வரணும். ஒரு வகுப்பு கூட மிஸ் பண்ணாதங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் 3 காரியங்களை பார்த்தோம். திருமணம் பரத்திலிருந்து உண்டானது, திருமணம் பரிசுத்தமானது, திருமணம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது. உயிர்